மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 16, 2026 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்னு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஆனது தொடங்க இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து நம்ம இந்த டெஸ்ட் நடத்துகிறோம். 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வேணும், பிடிஎஃபாக வேணும்னாலும் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பஸ் பார்த்துலாம். அடுத்தது அனைத்துலக வள்ளலார் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கும் விதமாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பள்ளி வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு தூண் அமைக்க இருக்கிறாங்க. வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்பட்டு திருவருட்பா இசை பயிற்சி வந்து அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். வள்ளலார் பிறந்த நாளையொட்டி வந்து ஆண்டுதோறும் 3 நாட்கள் வந்து அரசு சார்பில் விழா நடத்த இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்ற வள்ளலார் புத்தக அறிவுநிலையத்துறை அறநிலையத்துறை பதிப்பகத்தின் மூலம் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. மருதூர், மேட்டுக்குப்பம், கருங்குழி ஆகிய இடங்கள் வந்து வள்ளலார் அன்னதான கூடங்கள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பூங்காவுக்கு வந்து வள்ளலார் பூங்கா அப்படின்னு பெயர் சுட்ட இருக்கிறாங்க. கோவை குமரகுரு கல்வி நிறுவனத்தின் தலைவரான கிருஷ்ணராஜ வானவராயன் அவருடைய கோரிக்கை ஏற்று வந்து சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் வந்து அமைக்க இருக்கு. ஓகேங்களா? இத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடைய புதிய பிரதமராக தாரிக் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்க இருக்கிறாரு. இந்த பதவியேற்பு விழாவில் இந்தியாவை சார்ந்த மக்களவைத் தலைவரான ஓம் பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இருக்கிறார். ஓகேங்களா? அதோட முக்கியம் வந்து கடந்த 35 ஆண்டுகளில் பதவியேற்கக்கூடிய முதல் ஆண் பிரதமராக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 35 ஆண்டுகளாக ஷேக் ஹசீனா மற்றும் காலிதா ஜியா இவங்க 2 பேரும் தான் மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பிரதமர், முதல் முறையாக இல்லை 35 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு ஆண் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்க இருக்கிறார். அடுத்தது தமிழக கோயில்களில் இருந்து திருடப்பட்ட ஆஸ்திரேலியா, அமெரிக்க நாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்ட தொன்மையான சிலைகள் வந்து மீண்டும் தமிழக அரசு வந்து ஒப்படைக்க அந்நாடு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து திருடப்பட்ட வெளிநாட்டு கடத்தப்பட்ட சிலைகளின் தொன்மையான பொருட்கள், கலை பொக்கிஷங்களை கண்டறிந்து அவற்றை மீட்கவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவும் வந்து பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வந்து மேற்கொண்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த சிலைகள் வந்து மீண்டும் வந்து இந்தியா கொண்டு வர இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம். அதனால் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? நம்ம பார்த்த தாண்டி வெறும் புதுசாக கேட்க மாட்டாங்க. இந்த இப்போ நம்ம பார்க்குற நியூஸோடைய பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏப்ரல் அமலாக வாய்ப்பு இருக்குது. இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி வந்து இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படுது. பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் வந்து பெரும்பாலான பொருட்கள் வந்து குறிப்பிடத்தக்க வரி குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இரு நாடுகளுக்கிடையே தற்போது மேற்கொள்ளப்படும் $56 பில்லியன், அதாவது 5.71 லட்சம் கோடி வர்த்தகத்தை வந்து 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து 2 மடங்காக உயர்த்துறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? அடுத்தது இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. பாரத் மண்டபத்தில் திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தாக்க தொடர்பான உச்சி மாநாடு வந்து நடத்த இருக்கிறாங்க. மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக திருக்குறளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பை ஏற்று ஐநா பொதுச் செயலரான ஆண்டனியோ குட்ரஸ் அவர் வந்திருக்காரு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்திருக்காரு. பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா உள்ளிட்ட 45 நாடுகளை சேர்ந்த அமைச்சக பிரதிநிதிகள் வந்து பங்கேற்கிறாங்க. மேலும் கூகுள் நிறுவனத்துடைய செயல் தலைமை அதிகாரியான சுந்தர் பிச்சை அவர்களும், ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய சிஇஓ சாம் ஆல்ட்மன்ட்டும், மைக்ரோசாஃப்ட் தலைவரான பிராட் ஸ்மித் உள்ளிட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய தலைமை அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. இந்த பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சிஇஓலாம் யாருன்னு கேட்டுருவாங்க. எஸ்ஐடிஎன்பி, டிஎன்யூ சார்பில்லாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த உச்சி மாநாட்டில் 3 கொள்கைகள் 7 கருப்பொருட்களின் அடிப்படையில் நடக்குது. இதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள், பூமி மற்றும் முன்னேற்றம் ஆகிய 3 கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கருப்பொருட்கள் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனித மூலதனம், அறிவியல், ஏஐ வளங்களை ஜனநாயகமாக்கல், மீள்தன்மை புத்தாக்கம் மற்றும் ஆற்றல், அனைவரையும் உள்ளடக்கிய சமூக அதிகாரமளித்தல், பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஏஐ,
பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக நலனுக்கான ஆகிய 7 கருப்பொருள் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறுது. இதை மையப்படுத்தி பிப்ரவரி 16 முதல் 20ஆம் தேதி 5 நாட்களில் 700க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் வந்து நடத்திருக்கிறாங்க. இதற்கு முந்தைய மாநாடுகள் பற்றி கொடுத்தாங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் இருக்க பிளட்ஸ்லி பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மாநாடு நடத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தென்கொரிய தலைநகரான சியோலில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடத்துனாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நடத்துனாங்க. இப்போ இந்தியாவில் நடத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கும் துறை சார்ந்த அனுபவம் அறிவை புகட்டும் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்துறை நிபுணர்களை பேராசிரியராக நியமிப்பதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக வந்து யூஜிசி வந்து கொடுத்துருக்காங்க. பாடத்திட்டத்திற்கும் தொழில்துறைக்கும் இடையிலான இடைவெளியை நிரப்பும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்துறை நிபுணர்களை பேராசிரியர்களாக நியமனப்படுத்துவதற்கான வழிகாட்டுதலை 2022ஆம் ஆண்டு யூஜிசி வந்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில் வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்துறை நிபுணர்களை பேராசிரியர்கள் நியமிப்பதில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. நான் அந்த தரவின்படி நாட்டில் மொத்தம் 349 உயர்கல்வி நிறுவனங்களில் 1814 தொழில்துறை நிபுணர்கள் வந்து பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அதிகபட்சமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரம், குஜராத், கர்நாடகா அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 2026-27 பட்ஜெட்டை பற்றி வந்து பிரதமர் பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. இத்திட்டங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரம், தமிழகம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து பலனடையும். தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளில் 500% வந்து அதிகரிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காரு. உயிரி மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், மின்னணு பாகங்கள் உற்பத்தி, அதாவது அரிய கனிமங்கள், ரசாயனங்கள் உற்பத்தி போன்ற எதிர்கால முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கதா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இராணுவ நவீனமயமாக்கலுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க பாதுகாப்பு துறைக்கு இதுவரை இல்லாத அளவில் 7.85 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற போலீஸ் எக்ஸாமுக்காக நம்ம சிறை அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் நடக்கும். 65 தேர்வுகள், 6500 வினாக்கள் கிடைக்கும். டெஸ்ட் பேஜ் 22 பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். இதில் வந்து 22ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த சிறப்பு முழு தேர்வு அனைவருக்கும் இலவசமானது. இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும்னு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின் போட்டுருவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் நினைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.